எனக்கு லேட் ஆகுதுடா. இன்னைக்கு ஆபீஸுக்கு நான் சீக்கிரமா போகணும். எழுந்திரி கண்ணு. அம்மா, நேத்து நைட்டும் நீங்க லேட்டா தானே வந்தீங்க, இன்னைக்கும் சீக்கிரமா போறீங்களேம்மா? என்னம்மா பண்றது, அம்மாவுக்கு மீட்டிங் இருக்குடா தங்கம். ஈவினிங் அம்மா சீக்கிரமா வந்துடுறேன், ஓகேவா? அப்படின்னா என்ன, யாருமா ஸ்கூலுக்கு கிளப்பி விடுவாங்க? இன்னைக்கு உன்னை பாட்டி ரெடி பண்ணி விடுவாங்கடா, சரியா? அம்மா, ஒரு நிமிஷம் இருங்களேன். நான் உங்களுக்காக ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன், நீங்க அதை பாக்குறீங்களா? ஈவினிங் பாக்குறேன்டா, அம்மாவுக்கு லேட் ஆகுதுடா. சரி சரி, நீ சீக்கிரமா எந்திரிச்சு பாட்டிய தொந்தரவு பண்ணாம சமத்தா ஸ்கூலுக்கு போகணும், ஓகேவா? பாய், அம்மா போயிட்டு வரேன். பாட்டி. சொல்லுடாமா. அப்பா எங்க? அப்பாவா, அவனுக்கும் ஏதோ ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமா போயிட்டாமா. 2 நாளா அம்மாக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த டிராயிங்க வரைஞ்சேன். ஆனா இத ஒரு பார்வை கூட பார்க்காம போயிட்டாங்களே. இப்பெல்லாம் அப்பாவும் அம்மாவும் என் கூட இருக்கவே மாட்டிக்கிறாங்க. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன நேத்ரா, நீ இன்னும் எழுந்திருக்கலையா? எழுந்திருமா, ஸ்கூலுக்கு போகணும்ல. போங்க பாட்டி, என் கனவை நீங்க கலைச்சிட்டீங்க. காலையில எந்திரிக்காம கனவு கண்டுட்டா இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டி. டைம் ஆச்சு நேத்ரா, எழுந்திருடா. சரி பாட்டி, இதோ வரேன். சீக்கிரமா குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு வா. பாட்டி, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல நியூ இயர் செலிப்ரேஷன், அதனால இன்னைக்கு கலர் ட்ரெஸ் தான் பாட்டி போட்டுட்டு போகணும். அப்படியா நேத்ரா? சரி, நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா.
சரி பாட்டி. பாய் பாட்டி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ஏய் நிவே, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா வர, அதுவும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா வேற இருக்க. ஆமா நேத்ரா, நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஜாலியா தான் இருப்பேன். சரி நேத்ரா, இன்னைக்கு நீ யார் கூட வந்த? நான் தனியா தான் வந்தேன். ஏன் இன்னைக்கும் உங்க அம்மா அப்பா உன்னை கொண்டு வந்து விடலையா? இல்ல, எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் மீட்டிங் இருக்கு, அதனால சீக்கிரமா வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப பிஸி. ஓ அப்படியா? சரி, நீ ஏன் வருத்தமா இருக்க? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் மேம் வராங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. ஹாப்பி மார்னிங் மேம். ஹாப்பி மார்னிங் செல்லங்களா, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் மேம். நீங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். கதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாரோட முகத்திலையும் சந்தோஷம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். என்னது கதையா? ஐ ஜாலி. நீங்க சொல்ல போற கதைக்கு தான் நாங்க எல்லாரும் ஃபுல்லா வெயிட் பண்றோம் மேம். அப்படியா? சூப்பர். ஆனா கதைக்கு முன்னாடி உங்க எல்லாரோட மனசையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா மேம். அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். மேம், என் அம்மா இன்னைக்கு என்னோட டிஃபன் பாக்ஸ்ல மை ஃபேவரட் தோசை போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வாவ், அதான் உன் முகம் இப்படி ஹாப்பியா இருக்கா? மேம், இன்னைக்கு நான் சேடா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். ஏமா, உன்கிட்ட யாராவது சண்டை போட்டாங்களா? என்கிட்ட சொல்லு. ஏன்னா நம்ம கிளாஸ்ல யாருமே எதையும் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? சண்டைலாம் ஒண்ணும் இல்ல மேம். ஆனா ஏதோ தெரியல, என் மனசு கொஞ்சம் சேடா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் மேம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சேடா இருக்கிற உன் மனசு இப்ப என்னோட கதையை கேட்டா ஃப்ரீ ஆகிடும். ஓகேவா? ஓகே மேம். இது ஒரு குழந்தையின் மனசை பத்தினது. ஒரு குட்டி பையன், அவனோட பேரு அர்ஜுன். அவனோட அப்பா ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அம்மா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. ஒரு நாள் அர்ஜுன் அவங்க அப்பா கிட்ட போய் தழுதழுத்த குரல்ல, அப்பா, நீங்க 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு அப்பாவை பார்த்து ஒரு கேள்விய கேக்குறான். அப்பா ஆச்சரியத்தோடு, ஏன் அர்ஜுன், எதுக்கு கேக்குற அப்படின்னு அவங்க அப்பா அர்ஜுனை பார்த்து கேக்குறாரு. உடனே அர்ஜுன் தலையை குனிஞ்சுக்கிட்டு சொல்றான், அப்பா, நீங்க இப்ப எல்லாம் என் கூட விளையாடவே வரமாட்டேங்கிறீங்க. அதான் நீங்க என் கூட விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. உங்களை எப்ப விளையாட கூப்பிட்டாலும் ஒர்க் இருக்கு, நாளைக்கு விளையாடலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதான்ப்பா, நீங்க 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னோட பிக்கி பேங்க்ல காசு செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. அதுல இருந்து 1 மணி நேரம் வாங்கி தரேன். என் கூட நீங்க விளையாட வரீங்களா அப்படின்னு அப்பாவை பார்த்து அர்ஜுன் கேக்குறான். உடனே அவனோட அப்பா அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாரு. ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்ச கணக்கெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா குழந்தை இணைந்த கணக்கு அவரை உடனே அழ வச்சுச்சு. என் அப்பாவும் என் கூட விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
நேத்ரா, என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை மேம், இந்த கதை என்ன ஃபீல் பண்ண வச்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை மேம். ஓ அப்படியா? ஓகே குழந்தைகளே, இந்த கதை என்ன சொல்லுது தெரியுமா? வாழ்க்கையில காசு, பணம், வேலை எல்லாமே முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் எது தெரியுமா? நாம நேசிக்கிறவங்க நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ற நேரமும் அன்பும் தான். அதனாலதான் சொல்றேன், உங்க அம்மா அப்பா பிஸியா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அவங்களோட உட்காந்து பேசுங்க. அது அவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புரிதலோட நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ டியர்ஸ். தேங்க்யூ மேம். நேத்ரா, வெயிட் பண்றியா? நானும் உன் கூட வரேன். ஏன் எப்பவும் பேரண்ட்ஸ் தானே உன்னை வந்து கூட்டிட்டு போவாங்க, இன்னைக்கு நீ என் கூட வரேன்னு சொல்ற? இல்ல நேத்ரா, அம்மாக்கும் அப்பாக்கும் வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, ஈவினிங் வர லேட் ஆகும், அதான் நான் உன் கூட வரேன். ஓ அப்படியா? நான் கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு நேத்ரா, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இல்ல நிவே, பேரண்ட்ஸ் சில நேரம் கூட இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா. அப்போ உனக்கு தனியா இருக்க மாதிரியும் அவங்க உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரியும் ஃபீல் ஆகாதா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல நேத்ரா. என்னோட அம்மாவும் அப்பாவும் பிஸியா இருந்தாலும் நான் அவங்கள நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி? நம்மள அவங்க புரிஞ்சுக்கும் போது ஏன் நம்ம அவங்கள புரிஞ்சுக்க கூடாது? நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு நிவே. என் அப்பா அம்மா எனக்காக தான் உழைக்கிறாங்கன்னு தெரியும். சில நேரம் அவங்க நம்ம கூட இல்லைன்னா எல்லாரும் இருந்தா கூட தனியா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது நிவே. ஒரு விஷயத்த நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நேத்ரா. அம்மா அப்பா நம்ம வாழ்க்கைய ரொம்ப அழகாக்கணும்னு தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. சில நேரம் அவங்க நம்ம கிட்ட இருந்து தள்ளி போகிற மாதிரி தோணும், ஆனா அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அது சரி, அவங்களுக்கும் நம்ம அவங்கள மிஸ் பண்றது தெரியுமா? ரொம்பவே தெரியும் நேத்ரா. அவங்க வேலை முடிச்சு வீட்டு கதவை திறக்கும் போது அவங்க கண்ணு தேடுறது யாருன்னு தெரியுமா? என் குழந்தைங்க வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு தேடல் தான் நேத்ரா. எனக்கு அவங்க பொறுப்பெல்லாம் தெரியல நிவே. அவங்க இல்லைனாதான் சில நேரம் கோபம் வருது, அதையும் தாண்டி வலியும் வருது. ரெண்டுமே அன்புதான் நேத்ரா. இது நார்மல். நம்ம குழந்தைங்க தானே. நமக்கு தேவை அவங்களோட பிரசன்ஸ், ஆனா அவங்களுக்கு தேவை நம்மளோட பிரைட் ஃபியூச்சர். அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டு கொஞ்சம் கூட தள்ளி போகலையா? தள்ளி போகவே இல்ல நேத்ரா. உன்னை இன்னும் நெருக்கமா பிடிக்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறாங்க. அத நீ புரிஞ்சுக்கோ. தேங்க்ஸ் நிவே, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஓகே நேத்ரா, உன்னை போல எல்லா குழந்தைங்களும் அப்பாவையும் அம்மாவையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாரோட லைஃபும் நல்லா இருக்கும். சரி, ஓகே, நான் வரட்டுமா? ஓகே, பாய் நிவேதா. பாய் நேத்ரா. ஏன் கண்ணு, ஏன் முகம்லாம் இப்படி சீரியஸா இருக்கு? ஸ்கூல் ஏதாவது நடந்ததா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. அப்பா அம்மாவை நான் சில நேரம் தப்பா புரிஞ்சிருக்கணும்னு தோணுது பாட்டி. என்ன புரிஞ்சுக்கிட்டடா தங்கம்? அவங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனாலதான் அவங்க என்கிட்ட அட்டாச் இல்லாம போயிட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் நிவேதா சொல்லிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி. அதெல்லாம் அன்புதான்னு உணர்ந்துட்டேன் பாட்டி. அடைய சாமி, எத்தனை பேருக்கு இந்த வயசுல இந்த புரிதல் வருமோ தெரியல. நீ அவங்கள மிஸ் பண்றதுக்கு முன்னாடியே உன்னை உங்க அம்மா அப்பா மிஸ் பண்றாங்க. அது மட்டும்தான் உண்மை. எனக்கே தெரியாம நான் அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டேனோன்னு தோணுது பாட்டி. பாட்டி, அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. அப்பா. என்னாச்சு நேத்ரா, இப்படி ஓடி வர? என்ன நேத்ரா, இவ்வளவு ஆர்வமா ஓடி வர? ஏதாச்சும் இம்பார்ட்டன்டா சொல்ல போறியா? ஆமாமா, இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப பெரிய உண்மை புரிஞ்சுச்சு. என்ன அது? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கிட்ட பேச டைம் இல்லாதப்பதான் அவங்க நம்மள எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. என்ன நேத்ரா, இப்படி பெரிய விளையாட்ட பேசுற?
நான் இவ்ளோ நாளா நீங்க எனக்கு டைம் கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு நீங்க எனக்கு டைம் கொடுக்கலன்னு இல்ல, நீங்க எனக்கு டைம் கொடுக்க முடியலன்னு. அதுதான்ப்பா டிஃபரன்ஸ். நேத்ரா கண்ணு, நாங்க உன்னை தவிர வேற யாருக்கிடாமா ஓடுறோம்? ஆமாப்பா, அதுதான் என் மனசுல இன்னைக்கு ஆழமா புரிஞ்சிச்சு. நீங்க என்னை விட்டு வேலைக்கு போகல, என் எதிர்காலத்துக்காக போராட போறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இது யார் சொல்லி கொடுத்தது நேத்ரா உனக்கு? யாரும் இல்லம்மா, உங்க களைப்பு, உங்க மூச்சு, உங்க சிரிப்புக்குள்ள மறைக்கப்பட்ட வலி, அதையும் தாண்டி நிவேதா சொன்ன வார்த்தை தான் என் மனசை திறந்துச்சு. Parents don't come late because they forgot their children. They come late because they remember them every minute. அப்பா, நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன். நீங்க எனக்காக நேரம் கொடுக்க முடியாத நாள் வரலாம், ஆனா நான் உங்களை புரிஞ்சுக்காத நாள் ஒருபோதும் வராது. அடடா, அர்த்தம் புரிஞ்ச பிறகுதான் ஒவ்வொரு உறவும் இன்னும் அழகா மலருது. இதுதான் வீடு, இதுதான் நல்ல ஒரு குடும்பம்.